பெட்ரோல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி திருவாரூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல், டீசல் விலையை சமீப காலமாக எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தி வரும் நிலையில் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மீண்டும் ஒருமுறை ஒரு லிட்டருக்கு ₹5 விலை உயர்த்தப்பட்டது அனைத்து தர மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த திடீர் விலை உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு அமைப்புகள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர். திருவாரூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தலைமை அஞ்சலகம் முன்பு மாவட்ட செயலாளர் நாகராஜன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அப்போது மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஆட்சிக்கு வந்த காலம் முதல் பெட்ரோல் விலை, டீசல் விலை அநியாயமா உயர்த்துவதாலே பெட்ரோல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் பெட்ரோல் மீது விதிக்கப்படும் வரியை குறைக்க வேண்டும் என்றும் மாவட்ட செயலாளர் நாகராஜன் கோரிக்கை விடுத்தார். கடந்த 11 மாதங்களில் 11 முறை பெட்ரோல், டீசல், எண்ணெய், கேஸ் விலையை ஐக்கிய முன்னணி அரசாங்கம் தொடர்ந்து உயர்த்தியிருக்கிறது. இந்த பெட்ரோலின் இந்த எண்ணெய் நிறுவனங்களுடைய முதலாளிகளே இந்த விலையை தீர்மானித்துக் கொள்ளுகிற அதிகாரத்தையும் ஐக்கிய முன்னணி அரசாங்கம் அளித்திருப்பது ஒரு மோசமான நடவடிக்கை என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. இத்தகைய பெட்ரோல் விலை உயர்வால் ஏற்கனவே விலைவாசி உயர்வால் திணறி கொண்டிருக்கிற சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. அதையொட்டிதான் உடனடியாக பெட்ரோல் விலையை உயர்வை வாபஸ் பெற வேண்டும். பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து திருவாரூரில் மட்டுமின்றி திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி போன்ற இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.